ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெய்லி மார்னிங். இன்றைக்கி நம்ம ஆட்டு முளையும் முட்டையை வச்சு ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 3 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் பர்ஃபெக்டாக உங்கள் டிஷ்ஷை குக் பண்ண முடியும். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் ஃபுல்லாக சமைக்கணும். வெங்காயம் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் அதை நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் ஒரு ஆட்டு முளை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆட்டு முளை வெங்காயத்தோடு நல்லா சேர்ற வரைக்கும் அது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம டிஷ்ல ஆட்டு முளை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு முளையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது கூட இன்னும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு டிஷ்ஷை நம்ம ஏன் சிம்மில் வச்சு குக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. இதுவே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய டிஷ் ஒரு ஃபுல்லாகவே குக் ஆகாது. நம்ம இதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம டிஷ்ஷில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மீட்லாம் சமைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துப்பாங்க. ஏன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதால அதோடைய ரா ஸ்மெல் போகும். சரி, இப்போ நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டைங்களை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தையும் மூளையும் எப்படி நல்லா சேர்ற வரைக்கும் கிளறி விட்டோமோ அதே மாதிரி முட்டையும் இந்த மிக்ஸும் நல்லா சேர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ் வந்து பேனில் ஒட்டாது. எடுத்து பார்த்தோம்னாலே உதிரியாக கீழே விழும். இதை வச்சு நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டிஷ்ல ஏன் எக்கு சேர்த்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எக்கில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. அது கூடவே விட்டமின் B2வும் விட்டமின் Dயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட டிஷ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஷ் கசக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ பெப்பர் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பெப்பர் வந்து நம்ம டிஷ்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டையும் ஏற்றி கொடுக்குது. இப்போ நம்ம இது பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்ஷுக்கு கொஞ்சோண்டு கசப்புத்தன்மை வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னுடைய டிஷ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த எக்கு எடுத்து பார்த்தீங்கனாலே அது தனித்தனியாக விழும். இப்போ நம்மளுடைய ஆட்டு மூளை, பெப்பர் மற்றும் முட்டை கலந்த காரசாரமான டிஷ் தயார். இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம்.